அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய, மதுரை மாநகரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவின் மீது அளவு கடந்த அன்புகளையும் பாசங்களையும் பொழிந்து எங்கள் மதரசாவுக்கு உதவிக்கரங்களாக இருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களையும் வாழ்த்துறை வழங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்குகிறது. நேரங்கள் காலங்கள் மிக நாம் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் அருள் கூர்ந்து மிக்க பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். 5 நிமிடங்களில் இந்த பட்டமளிப்பு விழாவுடைய வாழ்த்துக்களை இந்த இளம் ஆலிம்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யுமாறு கிழக்கு வட்டார ஜமாத் உலமாவுடைய தலைவர் மௌலானா மௌலவி அப்துல் கனி பாக்கவி ஹசரத் அவர்களை ஒரு 5 நிமிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹசரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஜமஅனல்லாஹு ஃபீ ஹாஸல் மஜ்லிஸில் கரீம் வ தவஃபகனா அன் யஸ்மிஅ ஹாஸல் கலாமல் அலீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி ஷுரஃபா அம்மா பஅத். குறுகிய நேரமாக இருப்பதால் எமக்கு பின்னால் பல உலமாக்கள் பேச வேண்டிய இருப்பதினால் இந்த விழாவினுடைய தலைவர் உள்பட இங்கே மேடையிலே அமர்ந்திருக்குகிற எல்லா உலமாக்களையும், வருகை தந்திருக்குகிற உங்கள் அனைவர்களையும், சிறப்புரையாற்ற வந்திருக்குகிற ஹசரத்து பெருந்தகை அவர்களையும், தாய்மார்களையும் வருக வருக என்று வரவேற்று, பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு, ஆலிம்களுக்கு என்னுடைய சில தாழ்மையான கருத்துகள், சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளாக திகழ்கின்ற இளம் உலமாக்களே, இளம் போராளிகளே, இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கற்றிருக்கிறீர்கள். இனிமேல்தான் நீங்கள் நிறைய கற்க வேண்டியது இருக்கிறது. இனிமேல்தான் நீங்கள் அதிகமான பாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதற்கு பிறகு மக்கள் மன்றத்திலே நீங்கள் பணியாற்றச் செல்கிறீர்கள். அந்த மக்கள் மன்றத்திலே நீங்கள் பணியாற்றச் செல்கிற பொழுது உங்களுடைய பணி எப்படி அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், தம்முடைய கருத்துக்களை சொல்கிற பொழுது கம்பீரமாக சொல்ல வேண்டிய இடத்தில் கம்பீரமாக சொல்ல வேண்டும், மெல்லினமாக சொல்ல வேண்டிய இடத்தில், நயமாக சொல்ல வேண்டிய இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நயமாக பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் சொல்லுகிற அந்த விதத்தை வைத்துதான் மக்கள் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து வருவார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்குகிற சூழ்நிலை பல சவால்களை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டிலே பலவிதமான சவால்கள், பலவிதமான பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சவால்களை எப்படி முறியடிப்பது, அந்த சவால்களை எப்படி கையாள்வது என்பதை இளம் உலமாக்களாக இருக்குகிற நீங்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு தலாக்கு பிரச்சனை, ஹிதா பிரச்சனை, வக்ஃபு பிரச்சனை, இன்று பல பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பணிகள் மக்களுக்கு மத்தியில் இருக்குகிற பொழுது உங்களுடைய கருத்துக்களை கம்பீரமாக சொல்ல வேண்டிய இடத்தில் கம்பீரமாக சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் கனிவாக,
நயமாக மெல்லினமாக சொல்ல வேண்டிய இடத்தில் மெல்லினமாக சொல்ல வேண்டும். எனவேதான் இதற்கு பிறகு நீங்கள் பல சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு சகிப்புத்தன்மை மிக மிக இன்றியமையாதது, மிக மிக அவசியமானது. என்று சொன்னால் மக்கள் பல மனிதர்களாக இருப்பார்கள், பலவிதமான மக்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நம்முடைய பணியை, நம்முடைய அந்த பயானை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து, மக்களுடைய மனோநிலைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற பணிகளை நாம் செய்ய வேண்டும். எனவே இளம் உலமாக்களே, இனிமேல்தான் நீங்கள் பெரும் பெரும் சவால்களை சந்திக்க இருக்கிறீர்கள். மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்தில் கம்பீரமாக தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுங்கள். அதற்காக வேண்டி யாரையும் பயமுறுத்தாட்டவோ இல்லை யாரையும் குறைத்து மதிப்பிடவோ அந்த எண்ணத்தில் சொல்லக்கூடாது. நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இளம் உலமாக்களாகிய போராளிகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. எனவே இளம் போராளிகளே, உலமாக்களே, நீங்கள் சமூகத்திலே இனிமேல் செல்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பக்குவமாக எடுத்துச் சொல்லுங்கள். சமூகத்தை அரவணைத்து செல்லுங்கள். சமூக மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க, தகுதி மிக்க உலமாக்களாக நீங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு துணை செய்வானாக என வேண்டியவனாக வாய்ப்பு நல்கியமைக்காக வேண்டி இந்த நிர்வாகத்திற்கு, மதரசாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.